சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ட்ரிப்ளங்காடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அங்கே தான் வந்திருக்கிறோங்க. இதை ஸ்ரீ மகாதேவர் ஆலயம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாருக்கும் தெரியுதை விட காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு சொன்னால் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த காலை விழுந்தான் கோவில் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது இந்த கோயிலே 400லிருந்து 500 வருட பழமை வாய்ந்தது. முன்னாள் கேரளா அரசர்களால் இது ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் ஏதேனும் சண்டை பிற நாடுகளோடு சண்டை சச்சரவு வரும்போது இங்கு வந்து ஒழிந்து இங்கிருந்து வேறு கோயில் போகிறதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கின்றது. இந்த சுரங்கப்பாதைக்கு போகும் வழியாக இந்த அமைப்பு உள்ளது. இந்த கல்லை எடுத்தால் இதுக்குள்ளே இறங்குறதுக்கு வழி இருக்கிறது. அது மட்டுமின்றி இதனுடைய வரலாறை சரியாக தெரிய வேண்டுமென்றால் அந்த கல்லில் இருக்கின்றது, ஏராளமாக இருக்கின்றது. இதன் வரலாறு அவ்வளவும் அதிலே பதிக்கப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்கள் நமக்கு புரியாது, இப்போதைக்கு நமக்கு புரியாது. அதை தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதை படிக்க முடியும். இனி காளையை குறித்துள்ள வரலாறு என்பது இப்போது 2 பேர் கூறினார்கள். அதுபடி தான், அதாவது ஒரு பெரிய வசதிவாய் படைத்த ஒரு மனிதர் பல காளைகளை வளர்த்தி கொண்டிருந்தார். காளை பசுக்களை வளர்த்தி கொண்டிருந்தார். ஒரு சுப்பிரபாதத்தில் அவருடைய வாழ்க்கை நிலைமை கீழே இறங்கிவிட்டது. ஸோ உடனே அவர் என்ன செய்தார், அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அதை விற்க முயற்சி பண்ணும்போது இந்த காளை வந்து தானாகவே இங்கு வந்து அமைந்ததாக ஐதீகம் கூறப்படுகிறது. இனி ஏதாவது உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டதா என்றால் பலருக்கும் பல வழிகளில் நிறைவேற்றப்பட்டது. நாம் கேட்ட உடனே கிடைக்காது. சற்று காலம் பொறுத்து நிச்சயமாக எங்களுடைய இந்த சிவன் கோயிலிலிருந்து அவர்களுக்கு பயன் ஏராளம் கிடைத்ததுண்டு. குறிப்பாக எனக்கே நல்ல பயன் கிடைத்திருக்கிறது. இது போன்று தான் அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலும், அதுவும் அரசர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது தான். அதிலே இந்த போன்ற வரலாறு எழுதப்பட்டுள்ளது. മറ്റപടി அரசர்களால் സ്ഥാപിക്കപ്പെട്ടത്. എൻ്റെ പേര് ഹരിപ്രസാദ് എന്നാണ്. സ്വന്തം സ്ഥലം കേരളമാണ്. കേരളത്തിലെ തിരുവനന്തപുരത്തെ ഒറ്റശേഖരമംഗലം എന്ന് പറയും. ഞാനിവിടെ ശാന്തയായിട്ട് വന്നിട്ട് ഏകദേശം ഒരു 2 വർഷമായി. ഇവിടുത്തെ ഒരു ഹിസ്റ്ററി എന്ന് പറയുമ്പോൾ ഇത് നമുക്കിതിൻ്റെ പഴക്കം എത്രയാണെന്ന് പോലും അറിയാൻ പറ്റില്ല. ഈ അമ്പലത്തിൽ അത്രയ്ക്കും പുരാതനമായിട്ടുള്ളൊരു അമ്പലമാണ്. ഇത് ഏകദേശം രാജാക്കളുടെ കാലത്ത് വെച്ചൊരു അമ്പലമാണ്. പിന്നെ സ്വയംഭൂ ലിംഗവുമാണ്. മറ്റുള്ള ശിവക്ഷേത്രം പോലെ നമുക്ക് ഭഗവാനെ തൊട്ടടുത്ത് നിന്ന് കാണാൻ പറ്റില്ല. നന്ദിയുടെ പിറകിൽ നിന്നാൽ മാത്രമേ ഭഗവാനെ ദർശനം കിട്ടുകയുള്ളൂ. ഇവിടുത്തെ ഒരു ചരിത്രം എന്ന് പറയുന്നത് ഞാൻ പറഞ്ഞു കേട്ടിട്ടുള്ളതാണ്. പണ്ട് ഇവിടെ ഈ കാളയൊക്കെ വെക്കുന്ന ഒരാളുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ ആള് ഈ അമ്പലത്തിലേക്കൊരു കാള നേർച്ച കൊടുക്കാമെന്ന് നേർന്നു. ആ സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ മറ്റ് കാളകളെല്ലാം നല്ല രീതിക്ക് കച്ചവടമൊക്കെ നടന്നു. അപ്പോൾ ഈ കാളയെ അയാൾ നടക്കി വെച്ചില്ല, പകരം വീട്ടിലേക്ക് കൊണ്ടുപോയി. അങ്ങനെ കൊണ്ടുപോയ സമയത്ത് അത് തിരിച്ച് ഈ നടയിലേക്ക് വരികയും ഇവിടെ വന്ന് നന്ദിയുടെ അടുത്ത് വന്ന് വീഴുകയും ചെയ്തു. അങ്ങനെയാണ് ഇവിടെ കാള വിഴുന്താൻ കോവിലെന്ന് പറഞ്ഞിട്ട് പേര് പ്രശസ്തമായത്. പണ്ട് കാലം മുതലെയുള്ള പൂജകൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നതുകൊണ്ട് ഭഗവാന്റെ ചൈതന്യം അതിഗംഭീരമാണ്. അപ്പോൾ ഇത് പണ്ട് രാജാക്കന്മാരുടെ കാലത്തുള്ള അമ്പലമാണെന്നുള്ളതുകൊണ്ട് ഇവിടെ ധാരാളം രഹസ്യങ്ങളൊക്കെ ഒളിഞ്ഞിരിക്കുന്നൊരു അമ്പലമാണ്. അതിൻ്റെ പ്രധാനമായിട്ടുള്ളത് ഇവിടെ ഒരു ക്ഷേത്രത്തിനടിയിലൂടെ ഒരു തുരങ്കം ഉണ്ടെന്നാണ് പറയാറുള്ളത്. അത് ഏകദേശം രാമേശ്വരം വരെ പോകുമെന്നാണ് പറയാറുള്ളത്. ഇതുവരെ അതിനെക്കുറിച്ചുള്ള സ്ഥിരീകരണങ്ങളോ ആയിട്ടില്ല. എന്നാലും അത്രയും പഴക്കമുള്ളത് കൊണ്ട്, കാരണം അമ്പലവും മറ്റമ്പലങ്ങളെക്കാളും കുറച്ച് ഉയർന്നു നിൽക്കുന്നത് കൊണ്ടും തടാകത്തിന് മുകളിലായിട്ടാണ് അമ്പലം സ്ഥിതി ചെയ്യുന്നതെന്ന് ഒരു പുരാതനമായിട്ടുള്ള കേൾവി ഉണ്ട്. ഇവിടെ വന്നിട്ട് പ്രധാനമായിട്ടുള്ളത് വെളുത്ത പക്ഷത്തിലെ
പ്രദോഷമാണ്. അതായത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ സന്താന ഭാഗ്യം പ്രധാനമാണ്. അപ്പോൾ വെളുത്തപക്ഷത്തിലെ ഒരു വർഷം 11 വെളുത്തപക്ഷ പ്രദോഷം കണ്ടിന്യൂവായിട്ട് അവർ പ്രദോഷ പൂജ നടത്തുകയും അതോടൊപ്പം ക്ഷേത്രത്തിൽ വന്ന് ദർശനം നടത്തുകയും ചെയ്തു കഴിഞ്ഞാൽ അവർക്ക് കുട്ടികൾ ഉണ്ടാവാറുണ്ട്. ഇപ്പോൾ ഉണ്ടായിട്ടുമുണ്ട് ഓൾറെഡി. അപ്പോൾ ഇന്ന് അവരുടെ കണക്കുള്ള പൂജകളാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇവിടെ. പിന്നെ രണ്ടാമത് ഭഗവാൻ ഏറ്റവും പ്രിയം, ഭഗവാൻ ഒരു അന്നദാന പ്രിയനാണ്. അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും ഭഗവാന് പന്തിരുനാഴി ഇവിടെ വിശേഷമാണ്. എല്ലാ ഞായറാഴ്ചത്തോറും ഭഗവാന്റെ നടയിൽ പന്തിരുനാഴി നടത്താറുണ്ട്. അപ്പോൾ അത് അന്നദാനം മഹാദാനം എന്നുള്ളത് കൊണ്ട് ഭഗവാന്റെ നടയിൽ വരുന്ന ആരും വിശന്ന് പോകാൻ പാടില്ല എന്നുള്ളൊരു ഐതിഹ്യവും ഇവിടെ ഉള്ളത് കൊണ്ട് തീർച്ചയായിട്ടും എല്ലാ ഞായറാഴ്ചകളിലും പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുണ്ട്. അതിന് എന്താണെന്ന് വെച്ചാൽ ആയുരാരോഗ്യ സൗഖ്യത്തിന് വേണ്ടിയിട്ട് മാത്രമാണ് ഈ പന്തിരുനാഴി വഴിപാട് നടത്താറുള്ളത്. അങ്ങനെ ഇപ്പോൾ ഇവിടെ ഒരു പരിഹാരമെന്ന് പറയാനായിട്ട് ഭഗവാന്റെ മുന്നിൽ ആര് വന്ന് എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും അതൊരു ന്യായവും ധർമ്മവുമുള്ള കാര്യമാണെങ്കിൽ നമ്മളാൽ കഴിയുന്നത് എന്തും ഭഗവാന് ചെയ്യാവുന്നതാണ്. അത് ഭഗവാനായിട്ടൊന്നും ചോദിക്കാറുമില്ല, ഇവിടെയുള്ള ആൾക്കാരും ചോദിക്കാറില്ല. പകരം നമ്മളെ കൊണ്ട് കഴിയുന്നത് എന്താണോ ഭഗവാന് വേണ്ടി നമുക്കത് ചെയ്യാം. ന്യായമായിട്ടും ധർമ്മമായിട്ടുള്ള എന്ത് കാര്യമാണെങ്കിലും ഭഗവാൻ അത് സാധിച്ചു തരുക തന്നെ ചെയ്യും. என் பேர் ராஜு. இங்கே நாங்கள் பரம்பரையாட்டு இங்கே இருக்காது. என் தாத்தா காலத்திலே இருக்குது. அப்போ இங்கே இல்லைங்க காளை விழுந்தான் கோவில். காளை விழுந்தான் கோவில்னா இங்கே இந்த காளை விற்க கொண்டு போகிற இடத்துலேருந்து இங்கே விழுந்தது. அதுதான் காளாவந்தன் கோயில். 119 அடி தாழ்ச்சியில் தாமரை முட்டிலேருந்து சிவலிங்கம் மேலே அது இருக்குதான்னு பயங்கர. அது இங்கே பேக்கில் நமக்கு பேக்கில் போய் தான் பார்க்க வைக்கும். காளைக்கு பேக்கில் தான் பார்க்க வைக்கும். ஆனால் இங்கே தைரியம் என்னென்னா நம்ம இங்கே கோவிலில் நூந்து இப்படி நிற்கலாம், குனிஞ்சு நிற்க வேண்டிய. எங்கே போனாலும் நம்ம இப்படி தான் கும்பிடணும். இங்கே நமக்கு நூந்து நின்று எங்கே ஆர்கிட்ட வேணுங்களும் தைரியத்தோட பேசலாம். நம்ம ராத்திரி இங்கே ஒத்தைக்கு வந்தாலோ எங்கே வந்தாலும் ஒரு பயமும் கிடையாது. இங்கே அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி கூடினது. இதேபோல் ஒரு குழந்தை இதேபோல் சுகம் இல்லாத மெடிக்கல் காலேஜில் கிடந்துருக்கு. போச்சு என்னன்னா 10 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு 10 நிமிஷத்தில் கிளியர் ஆகணும். அதே அந்த 10 நிமிஷத்தில் அந்த குழந்தைக்கு எல்லாம் அசுகம் எல்லாம் மாறி இப்போ கோவிலுக்கு வேண்டி நல்ல நன்கொடைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் பல பேரும் வேலை வாய்ப்பு ஆனாலும் சரி, என்ன இப்போ நம்ம சிவனை நம்பினேன், அது நல்ல எல்லாருக்கும் நல்ல நன்மை தான் இது உண்டாயிട്ടുണ്ട്. நான் லதா ஸ்ரீமா பக்கத்தில் தான். எங்கள் அம்மா ஊர் இங்கே தான். இங்கே தான் இருக்கிறேன். கேரளாவில் வேலை பார்க்க. தமிழ் கொஞ்சம் சரியாக வராது. அப்போது இந்த கோவிலை பற்றி சொன்னால் இந்த சிவலிங்கம் 130 அடி பொக்கம் தானே சொல்கிறாங்க. தாழேந்து ஜல பிரதிஷ்டையாகும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படி இருக்குது. அதை இந்த இலக்கி பார்த்துங்கன்னா 130 அடி தாழ்ச்சியிലാക്കും. അപ്പം രാജാ കാലത്തിൽ ചെയ്തതാക്കും. അപ്പോൾ அந்த സമയത്തിലെല്ലാം അപ്പം ഭാവിയിൽ അത് എന്താ இப்படி பார்க்க பராமரிக்க எந்த பிரச்சனை வரும்னு வச்சு அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்காகிட்டு தந்திர விதி பிரகாரமൊക്കെ இது செய்திருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுது. അപ്പം പിന്നെ அவங்க ராஜா காலத்திலேயே தெரியுமே. അപ്പം ஃப்யூச்சரில் அந்த ஏதாவது இந்த பிரச்சனை வந்திருந்தாலும் அது மேக்கப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காகிட்டு இங்கே 130 அடியில் சுயம்புனாக சொல்கிறாங்க. ஆறு என்ன வேண்டினாலும் அது கிடைக்கும். அது நாங்கெல்லாம் இங்கே வெளியூர்லேருந்தൊക്കെ ரொம்ப நாள் வராங்க. சொன்னால் ரொம்ப இது சொல்ல இருக்குது. ஒரு அம்மாவுக்கு 7 ஆண்டுகளாக பிள்ளைங்கள் இல்லாயிருந்த. அப்போது பின்ன அவங்க குழந்தை இல்லாயிருந்திருந்தா. அப்போது இപ്പം இங்கே வேண்டினாங்க. അപ്പം പ്രഗ്നൻ്റ് ആയി 7 മാസം ആയപ്പോൾ പിള്ളേക്ക് അനക്കമില്ല. അപ്പം അത് ഇറந்து പോകും நினச்சி அந்த அவங்க அம்மா ஓடி இங்கே வேண்டினாங்க. அப்போது டாக்டரும் சொன்னாங்க சம்சயம்தான் கிடைக்கிறதுக்கு. நம்ம மகாதேவன் அருளால் அந்த கொஞ்சம் ப்ரிமச்சராக இருந்தாலும் இப்போ நல்லா பிறந்து நல்லா இருக்காங்க. அவரை ரொம்ப இதெல்லாம் செய்தாங்க இந்த கோவிலுக்கு. அப்படி ரொம்ப அதிசயங்கள் நடக்க கோவிலாக்கும். எங்களையெல்லாம் பொறுத்தவரை என்னெல்லாம் இப்படி நடத்திக்கதே அவங்க தான். இங்கே வந்த ஆரும் கெட்ட சரித்திரமில்லை. அவ்வளோ
അനുഗ്രഹം കൊടുത്താക്കും நம்ம மகாதேவன் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய சேனல் 5 பக்தி சேனல் மூலியமா திரை யாத்திரை நிகழ்ச்சியில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான ஆலயங்களுக்கு போயிட்டு வரோம் இல்லையா. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம மகாதேவர் ஆலயத்தை வந்து பார்த்தோம், ட்ரிப்ளங்காடில் இருக்கக்கூடியதை. இந்த ஆலயம் வந்து ரொம்பவே வந்து பழமையான கோவில் மற்றும் சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாத்திரை நீங்கள் ஏன் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் 5 பக்தி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சு